teachers, really, it is amazing to see you. இங்க பாருங்க, வாங்க டீச்சர்ஸ் இப்படி வாங்க, இப்படி சென்டரில் வாங்க, ஒரு நொடி வாங்க. உங்களுடைய கரவொலி இவங்களுக்கு மேலும் உற்சாகத்தை தர வேண்டும். ஒரு நல்ல யூனிஃபார்ம், ஒரு அழகான ட்ரெஸ். இந்த வேலூர்ல யாரும் இது போல ஒரு பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன்ல கை கட்டுங்க. ரைட், வெரி குட். வாவ் கிட்ஸ், இன்று தொடங்கி 100 ஆண்டுகளாக மிகப்பெரிய கல்வி பணி ஆக்க வேண்டும் என்று சொல்லி கூடி வந்திருக்கிற அத்தனை பெற்றோர், உறவினர்கள், குழந்தைகளுடைய காப்பாளர் அத்தனை பேர் சார்பிலும் வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you for us. So thank you so much, sir. Now our correspondents are giving a few words. நன்றி ஐயா. வாக்கிஸ் பிரெட் செக்னுடைய 2ஆம் ஆண்டு பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற உயிரிசு கல்லூரிய மேனாள் முதல்வர் ஐயா டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் கருணாகரன் அவர்களையும் அவர்களுடைய துணைவர் திருமதி சரளா மேடம் அவர்களையும் நம்முடைய பள்ளியின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். பெற்றோர்களையும் இந்த நேரத்திலே வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் பள்ளியின் சார்பாக. ஐயா அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருக்கலாம். கல்லூரியிலே மிக சிறப்பான ஒரு முதல்வராக பணியாற்றினார் என்று சொன்னால் உள்ளபடி அது மிகையாகாது. அவர் பணியாற்றிய அந்த காலங்களிலே நிறைய வேகன்சியை டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் நீண்ட காலமாக அது ஃபில்அப் பண்ணாமல் அப்படியே இருக்குது. ஐயா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகுதான் அனைவருக்கும் அந்த அப்பாயின்மெண்ட்டை போட்டு எல்லாருக்கும் அரசு ஊதியம் வாங்கி கொடுத்தார் என்பது கூறினால் அது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அனைவருக்கும் கல்லூரிகளில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் எல்லா பணியாளர்களுக்கும் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அனைவரும் குடும்பத்தினரும் அந்த பணியாற்றுகின்ற அனைவரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். அதே போல எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறார். கல்லூரி மாணவர்களுக்கு படிப்பதற்காக நிறைய உதவி செய்வார். கல்லூரியிலே ஒரு சில பேராசிரியர்கள் தான் உதவி செய்கின்ற மனப்பாங்கு கொண்டவர்கள். அதிலே முதல் இடத்திலே இருப்பவர் நம்முடைய மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய கல்லூரி முதல்வர் அவர்கள், முன்னாள் மேனாள் முதல்வர் ஸ்டான்லி ஜோன்ஸ் ஐயா அவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர். அந்த வகையிலே இப்போது வருகை தந்திருக்கின்ற ஐயா அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லை என்றாலும் நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து வாக்கி அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Just consider this as a fun. எடுக்கலாம். மாநிலத்தினுடைய பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய துணைத் தலைவர். ஒரு நிமிஷம் டைம் ஆயிடுச்சு. தமிழ்நாடு பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய துணைத் தலைவர் நம்முடைய பள்ளியினுடைய நிகழ்வை பதிவு செய்து அகில உலகத்திற்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வேலைக்காக வந்திருக்கிறார். அண்ணன் அவர்களே வருகிறவர்கள் வரவேற்கிறேன். Thank you, sir. Thank you, parents. Actually, 3 of the parents have got the gifts. They have said the right answer. And now we'll move on with the playgroup.
can give the answer later after this cute performance. Parents, please don't open the envelope. You can later open it. Inside. Clock. Which animal is the oldest animal? Just a fun question. No, you do not think technical, literally. It could be maybe rhinoceros or maybe or maybe tortoise or I'm not sure. Okay, zebra. Zebra. Because it has black and white stripe, it seems. That's why it's the oldest animal. It's a ring but doesn't have fingers. What is it? Might be a telephone. I guess I am right. Yeah, telephone. She has got the right answer. Please, sir. Actually, Krithvik is a cute boy, very obedient, disciplined, well-mannered, and he has helping tendency too. Parents, put their hands. He is receiving his first graduation. I request Salla ma'am to join the stage. Hasni parents. மேம் கொஞ்சம் ஃப்ரெண்டு நிற்கிறீங்க பாப்பாவை நீங்கள் ஃப்ரெண்டு நிற்கிறீங்க பாப்பாவை இல்லை பாப்பா கீழே விட்டுருங்க மறைச்சிருவாங்க கீழே நிற்க அவன் கையில் வாங்க போயிட்டான் அவ்வளோதான் Parents, Surya. என்ன பாருங்க அவ்வளோதான் Parents, actually this girl is all. She is very smart in athletic skills too. என்ன பாருங்க பாப்பா ஃப்ரீயாக விடுங்க பாப்பா
தேங்க்யூ. And in academic skills also she obeys a lot. She is a very obedient girl in the class. ஓகே மேம், நல்லா பாருங்க மேம், நீங்க நல்லா பாருங்க. ரைட், தேங்க்யூ. சார் நீங்கள் உட்காருங்க. வரேன் சக்தி. வீடியோ ஃபோட்டோண்ணா? Because I needed just the 7 dogs. Papa Chatterjee. The 7 dwarfs actually wanted to make sure that the Snow White And mirror on the wall. Who is beautiful? Was Snow White? She lives in the forest. mirror says again, you are beautiful, but Snow White is more beautiful than you, and she is alive and safe in the forest. And now she got jealous, and again she wants to make herself confirm, and she goes to kill the Snow White. Thank you, kids. Actually, they have tried, parents. This is the first time they're doing this. தம்பி ஆடியோ ஆஃப் பண்ணு. ஆடியோ Parents, actually, they have arranged dinner for all. Please don't leave.
rhythm of Chennai. Parents,